மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தலாம். இதுதான் நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம். பார்க்கலாம். கண்டுபிடிச்சு உங்களுக்கு காட்டுறேன். பாய். சப்மிட் பண்ணுங்க. சோஃபா போட்டு அதுக்கு நடுவுல வந்து டீபாய் செஞ்சது வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீபாய் செஞ்சது. டிவி பிளக் பாயிண்ட் இருக்கு. டிவியுமே இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க தான் டிவி இருக்கு. ருஷிதா நம்ம ஃபேமிலியா சாப்பிட போறோம். ஃபேமிலியா சாப்பிட போறாங்க. என்ன பண்ற ஜெசிதா? அப்ப நான் ஊட்டி விடுறேன். இல்ல நல்லா வேகமா தள்ளி விடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு நைட் vlog தான் பார்க்க போறோம். நாங்க ரெண்டு பேரும் சூப்பரா ரெடி ஆயிட்டோம். சரி, இவ்வளவு சூப்பரா ரெடி ஆகி எங்க கிளம்பிட்டீங்க? ஸ்பெஷலான இடத்துக்கு நாங்க டின்னர் சாப்பிட போறோம். டின்னர் சாப்பிட போறீங்களா? ஆமா. நான் கிளம்பவே இல்ல, நீங்க ரெண்டு பேர் மட்டும் கிளம்பி இருக்கீங்க. ஒத்த கால்ல நின்னு டான்ஸ் ஆடுறாரு. என்ன தங்கம்? ஒத்த கால் டான்ஸ். ஒத்த கால் டான்ஸ். ஒத்த கால்ல நின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படின்னா என்னமா? ஏதோ பாத்துருக்கேன் என்ன தெரியல, அந்த பொம்மை படத்துல வரதான் ஏதோ பண்ணி கிடப்பா. என்னமா அது? சரி சரி, இப்போ வா நம்ம போலாமா? போலாம். வேர்த்து ஒழுகுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு செகண்ட் தான் அந்த ஃபேன் ஆஃப் பண்ணா போதும். ஆமா, தொரன்னு வேர்த்து ஒழுவிட்டே இருக்கு. அதனால தான் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான இடம், நல்லா சில்லு சில்லுன்னு காத்து அடிக்கிற இடத்துக்கா போறோம். போலாமா? நீங்க இதுல இட்டுக்குங்க. காட்டக்கூடாதுடி ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, சாப்பாடு டின்னர் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு ஹோட்டல்ல. நீ தூக்க போற அத உங்க அப்பா தூக்கணும். குடுமா அப்பா எடுத்துக்கிறேன். சரிம்மா, போலாமா? போலாம். நம்ம உத்தமனுக்கு போய் சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மொட்டை மாடியில தான் இன்னைக்கு நம்ம டின்னர் சாப்பிட போறோம். ஆமா, போலாமா? ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு டின்னர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது நம்ம மொட்டை மாடி தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மொட்டை மாடியில தான் சாப்பிட வந்திருக்கோம். ரொம்ப நாளாவே மொட்டை மாடியில சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சமைக்கிறதுக்கு டைமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்ல, யாராவது நம்ம வீட்டுக்கு ரிலேட்டிவ் கெஸ்ட் எல்லாம் வரும்போது சமைச்சா சூப்பரா இருக்கும். கும்பலா வரும்போது சமைச்சா நல்லா இருக்கும். அழகா ஒரு பார்பிக்யூ செட்டப் போட்டு சமைச்சு சாப்பிட்டா நல்லா ஜாலியா இருக்கும். ஸோ நாங்க இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம், ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னா, சப்பாத்தி, சிக்கன் தந்தூரி, சிக்கன் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து பரோட்டா. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு டின்னர் வந்து மொட்டை மாடியில் தான் சாப்பிட போறோம். மொட்டை மாடியில கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே போலாம். ஊஞ்சல வந்து கழட்டி வச்சுட்டு இங்க உட்காந்துருக்கோம். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நைட்டு டின்னர் முடிச்சுட்டேன்னா கொஞ்ச நேரம் ஊஞ்சல் வந்து விளையாடிட்டு காத்து வாங்கிட்டு வாக்கிங் எல்லாம் பண்ணிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போய் தூங்குவோமே. இன்னைக்கு வந்து அதே மாதிரியே சாப்பிட மொட்டை மாடிக்கே வந்துட்டோம். இன்னும் கீழே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அனலா இருக்கா, சரி மொட்டை மாடிக்கு வந்தா ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கோம். இப்ப நம்ம சாப்பிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறமா போல தூங்குறது. ஓகேவா? ஓகே. சோ இன்னைக்கு ஒரு வித்தியாசமான vlog தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னமா? தூங்கறதுக்கு தான், சாப்பிட்டு தூங்க தான் போறோம். அப்புறம் இங்க பாயில தூங்கலாம். இங்கே பாயில தூங்கிடலாம். மொட்டை மாடியில தூங்கிடலாம். இங்கே தூங்கிடலாம். வா பேபி, நீ சாப்பிடலாம். ஓகே ஓகே, அப்ப வாங்கப்பா நம்ம சாப்பிடலாம். சரிப்பா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மொட்டை மாடிக்கு ஜாலியா வந்து சாப்பிட போறோம். ருஷிதாக்கு தண்ணி வேணுமா அதுக்குள்ள? ருஷிதா நம்ம ஃபேமிலியா சாப்பிட போறோம். ஃபேமிலியா சாப்பிட போறாங்க. நம்ம ஃபேமிலியா சாப்பிட போறோம். என்னமா சாப்பிடுற ஃபேமிலியா? நம்ம 3 பேரும் சேர்ந்து நம்ம சாப்பிடுறோம். என்ன சாப்பிடுறீங்க? நீ சொல்லு, என்ன சாப்பிடுறீங்க? அப்புறம் இது துட்டு காரோல துட்டு அப்புறம் அம்சாக்கணும். அப்புறம் இன்னும் பச்சு சொல்லுமா? இல்ல இந்த சைடிஷ். என்ன சைடிஷ்மா? சிக்கன் சைடிஷ். சிக்கன் சைடிஷ், சிக்கன் ரைஸ் சாப்பிடுறோம்னு சொல்லு. ஆமா. இந்த படம் இன்னும் பத்துல உட்காந்துக்கிறாங்க. ரெண்டு பேரும் பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. பாய். நாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நாங்க சாப்பிட்டு பார்க்கறோம். சிக்கன் ரைஸ் எல்லாம் சாப்பிடுறோம். என்ன பண்ற ஜெசிதா?
அப்ப நான் ஊட்டி விடுறேன். அப்பா கூட்டி விடுறாரா பரோட்டா இது கையில வச்சு சுத்தி கிடக்குறா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாரா நம்ம பேக்ரவுண்ட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பிளாக்கா இருக்குது. நம்ம இருக்கிற இடம் மட்டும் வந்து பார்த்தோன்னா அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கேண்டில் லைட் டின்னர் மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்றீ. அங்க பாரு அக்கா கூப்பிடுறாங்க. சம்மருக்கு வந்து பார்த்தோம்னா மொட்டை மாடியில் தான் எல்லாருக்கும் நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. சீக்கிரமா சாப்பிட்டு வரையா சைந்தானி? ஓஹோ ஃபர்ஸ்ட் நீ ஆடுவியா? ஆமா ஜஷிதா ஊஞ்சல். ஆடுன்றாரு அவரு. ஜஷிதா ஊஞ்சல் தாமா? அது யார் ஊஞ்சல் மாத? அம்மாக்கு தான் வாங்கி கொடுத்தாரு அப்பா. நீ வேணா கேளு. அம்மாக்கா பாப்பாக்கான்னு கேளு. அம்மாக்கா பாப்பாக்கா? பாப்பாக்கு தான் செல்லம் வாங்கினேன். உங்க அம்மா நாம தராங்க. ஏமாத்துறியா நீ? சரி நான் உன்னை ஆட்டி விடுறேன், அப்புறம் நீ என்னை ஆட்டி விடு. ஓகே டீலா? டீல் டீல் போட்டாங்க. நீ பெரிய பொண்ணு ஆட்ட விட நீ ஆச்சிக்கோ. ஆட்ட மாட்டே அப்புறம். நீ பெரிய பொண்ணு. பெரிய பொண்ணு நானே சின்ன பொண்ணு. இப்படி ஆட்ட விட நான் பிச்சா அவளே ஆட்டி விட. இவரு பெருசான பிறகு ஆட்டி விடுறாரு. பெருசா போறான். சரிடி ஃபர்ஸ்ட் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஊஞ்சல் ஆடுறாரு. ஏய் எனக்கு கூட. சரி நான் கீழே போறேன். நீ தரலன்னா சரி சரி நான் கீழே போறேன் கோச்சிங்னு சொல்லிட்டு எவ்வளவு வேகமா போறாரு பாரு அவரு. சரி வா 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 வா. சரி வா வா. ஓகே வா வா. ஃபர்ஸ்ட் பாப்பா தான். சரி வா. பழம் நான் உன்னை ஆட்டி விட நீ நட்டி விட. சரி சரி. ம் 1 2 3. தள்ளவே ஊத்திட்டாமா. தள்ளவே முடியலம்மா. கொஞ்சம் ஆடுது. கொஞ்சம் தான் ஆடுதா? சரி பரவாயில்ல விடு. தள்ளவே முடியலன்றா. உண்மைதான். கோச்சின்னு பூப்புறப்பா. எத்தனை தடவை நீ கோச்சிங் போவ நீ? சரி வா. சரி வா 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 வா. ரெண்டாவது டைம் கோச்சிங் போயிட்டா. என்னதான் பண்ற நீ? சரி போமா போமா, நீயே உட்காந்துக்குமா. சரி சரி சரி. பாப்பா மண்டையிலே இஷ்டம் பொழுது. நல்லா ஜாலியா உட்காந்துக்குமா. நீ தள்ளி உட்காரு, பின்னாடி உட்காரு, சாஞ்சுக்கோ. ஆறாரோ நிலா தெரிதாமே. ஃப்ரெண்ட்ஸ் ஜஷிதா பாருங்க ஊஞ்சல் ஆடிக்கிட்டு நிலா பாக்குறாரு போல இருக்கு. நிலா சூப்பரா தெரியுது. நான் சின்ன பொண்ணுல அண்ணா பாவமா திரு எங்க அம்மா பெரிய பொண்ணு ஆட்ட புரியுமா ஆட்டும். ஊஞ்சல் கேட்டுக்க. அவ சின்ன பொண்ணுனால பொறுமையா வேகமா போடுதான். நீ வந்து பெரிய பொண்ணுன்றதுனால பாத்துக்க. அவளால ஆட்ட முடியல. சரி ஓகே போதுமா ஜெசிதா? நான் விளையாட்டா? நோ 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 நான் பச்சை நான் சாத்து பண்ணு நான் வாங்கிச்சுறாமா. 1 2 3 4 10 டைம் தானே? 5 6 7 ஏய் 8 9 10 அவ்வளவுதான். பச்சினி ஃபர்ஸ்ட் அத்தனையா? நானே என்ன 10 டைம் நீ தள்ளணும். ஓகேவா? தள்ளுவியா? நான் நீ காலை வச்சு இது காலை வச்சு நீயே டொயின் டொயின் ஆட்டிக்க சொல்றான். மூஞ்சல நல்லா வேகமா தள்ளி விடும். ஜெஷிதா நீ கிட்ட போவாதா? நிலா தெரியுது. நிலா தெரியும் தான். ஜெஷிதா ஊஞ்சல்ல போகும்போது நிலாவை பாத்துட்டு இருந்தா நிலா நிலான்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆமா ஆமா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேபியும் ஜஷிதாவும் ஒன்னா உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஊஞ்சல் ஆடும்போது நிலா தெரியுது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது பாருங்க அதுதான் நிலா.
ஒரு டைம் ஆடும்போது தான் நிலாவே தெரியுது, ஜாலியா இருக்கு. இன்னைக்கு ஒரு நட்சத்திரம் கூட இல்ல. ஆமா, நட்சத்திரம் ஒண்ணு கூட இல்ல சங்கீதா. ஆனா நிலா மட்டும் அழகா இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிலா எவ்வளவு சூப்பரா தெரியுதுன்னு சொல்லிட்டு. எவ்வளவு பிளாக்கா இருக்கு, நல்லா டார்க்கா இருக்கு. இப்பதான் அமாவாசை போச்சுல்ல, அதனால. மழை வருமானம் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நட்சத்திரம் கூட இல்ல. ஆனா நம்ம வீட்டுல நட்சத்திரம் இருக்கிற மாதிரி லைட் இருக்கு போல. நட்சத்திரம் மாதிரி லைட்டு இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நைட் வியூ. மொட்டை மாடி சூப்பரா இருக்கும் நம்ம வீட்டு மொட்டை மாடி. இங்க பாருங்க, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் பண்ணலாம், பிளான்ல இருந்தது. எங்க நம்மளால பண்ண முடியல, கடைசி நிமிஷம் வரைக்கும் பண்ண முடியல. எப்ப வேணாலும் பண்ணலாம், ஆனா ஃபியூச்சர்ல பண்ணிக்கலாம் சீட்டிங்லாம். மொட்டை மாடியில வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா விளையாடிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூங்க போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஹோம் டூர் வந்து இன்னும் போடல இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் பெட்ரூம் டூர் போட்டலாம். ஓகே ஓகே, ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரெடி பண்ணிருக்கோம். இன்னுமே இதுல ரெடி பண்ண வேண்டியது இருக்கு. இப்போதைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? பார்க்கலாம். கண்டுபிடிச்சு உங்களுக்கு காட்டுறேன். பாய், சமையல் பண்ணுங்க. சமையல் பண்ணுங்க. பாப்பா பெட்டு காட்டுறாரா அவரு? என்னம்மா? இங்க நான் அக்கா கூட இங்க பத்துக்குவா. அப்புறம் நீங்களும் அப்புறம் மாட்டிமோ பரவாயில்லை. அப்பா என்னோட அப்பா இங்க பத்துக்குங்க. விக்கிப்பாவும் அப்புறம் பாப்பாவும் அப்புறம் நான் அப்புறம் லாச்சி பாப்போட அம்மாவும் இங்க பத்துக்குவாங்க. சித்தி சொல்லுடி. சித்தி இங்க பத்துக்குவாங்க. அப்புறம் நான் எங்க பத்து உனக்கு வேலையே கிடையாது சங்கீதா, அவளே பேசி முடிச்சிட்டா. நொடன் பேசி கிடக்குறா. ஏன்னா முன்னாடி இது மாதிரி படுத்துட்டு இருந்தல, அந்த ஆர்டர்ல சொல்றாரு அவரு, நாங்க இங்க பத்துக்குவாங்க. நாங்க பத்துக்குவோம். அதேதான். இதான் என்னோட பெட்டா. என்னோட பெட்டு இதுதான். இதான் என்னோட பெட்டு. அப்போ இன்னொரு நான் தரையிலேயே பத்துக்குவா. பத்துக்கு தரையில பத்துக்கோ. அப்ப நான் தரையிலேயே பத்துக்குவா. தரையிலேயே பத்துக்கோ. நான் இக்குன்னு நல்லா இங்க அவ்வளோ கீழே கோச்சிங்ல ஓடிட்டா. அவளை ஏன் சண்டைக்கு எடுக்கிற நீ? நான் இங்க அவரு பெட்டா இது என்னோட பெட்டுன்னு சொன்னோடனே நான் கோச்சிங் நான் தரையில படுத்துக்க போறேன். படுத்துக்கோ நான் அழுவோம். அழுதுக்கோன்னு நான் கீழே போய் அழுவுறேன். போய் வருவா பாருங்க கொஞ்ச நேரத்துல. உடனே நாய் சத்தம் கேக்குதாடி? சரி போன் பண்ணிக்குதா? சரி கோச்சிங் போனா நான் அதுக்குள்ள வந்துட்டேன். கோவம் போயிட்டா? கோவம் போகல. சரிவா, மறுபடியும் டூர் காட்டுறேன்னு சொல்லி சசிதாவே சுத்தி காட்டிட்டா. மறுபடியும் நீ ஒரு தடவை சுத்தி காட்டு. நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தலாம். இதுதான் நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ரெடி பண்ணிருக்கோம். கொஞ்சம் எல்லாமே இன்னுமே ரெடி பண்ண வேண்டியதுலாம் இருக்கு. நம்ம டிவி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட வேண்டியது இருக்கு. அப்புறம் வால்ல வந்து லைட்ல வாங்கி வந்திருக்கலாம், அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணல. ஆமா, அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா காட்டுறேன். ஏன்னா அதுக்கு எலக்ட்ரிஷியன் எல்லாம் வரணும். சோ அதனால தான் அதெல்லாம் பண்ணல. இப்போதைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க கட்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கட்டில் அழகா ஒரு கட்டில் போட்டு அது ஒரு பெட்டு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெட்டு. எப்பயுமே நம்ம வீட்டில் இங்கே ஒரு ரூம் தானே இருக்கு, ஏசி போட்டுருக்கோமா. ஸோ அதனால யார் வந்தாலுமே நைட்டு தூங்கணும், நாங்கள் எல்லாரும் இங்கே ஒரே ரூம்ல படுத்துக்குவோம். நைட்டு 12, 1 மணி 2 மணி வரைக்கும் இங்கே வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே படுத்துருவோம். ஸோ அதனால எக்ஸ்ட்ரா பெட்டுமே இங்கே தரையில போட்டு வச்சிருக்கேன். நான் மேக்ஸிமம் எனக்கு கட்டில படுக்கிறத விட தரையில படுத்துக்க ரொம்ப பிடிக்கும். அதனால தரையில வந்து பாத்தீங்கன்னா படுத்துக்குவோம். ஜெஷிதாவும் என் கூட தான் தரையில படுத்துட்டு இருப்பாங்க. பெட்டு போட்டு இங்கே படுத்துப்போம். இப்போ வந்து புதுசா அந்த பே விண்டோ குஷன் போட்டதுல இருந்து இதுதான் என் பெட்டுன்னு சொல்லிட்டு அவர் சுத்தி கிடைக்கிறாரு. சின்ன பெட்டு பாப்பா. பே விண்டோ கான்செப்டே அதுக்கு தான் சங்கீதா. அங்கே உட்காந்து படிக்கலாம், ஸ்டடி ரூமா யூஸ் பண்ணிக்கலாம், சாஞ்சிக்கலாம், பெட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதேதான், இதான் பாப்பா பெட்டா. யார் பெட்டுமா அது? நீங்க வீட்டுங்க அப்பவே நான் ஊறி தூங்கிட்டேன். தூங்கிட்டியா? தூங்கு. நீங்க அப்ப வீட்டுங்களா? அப்ப நான் ஊரிய வந்து தூங்கிட்டேன். என்னோட குஷன் போட்ட அப்புறம் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலருக்கு மேட்சே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி போட்டாச்சு. அந்த விட இது நல்லா சாஃப்டா இருக்கு. இந்த மெட்டீரியல் அது மாதிரி வெல்வெட் துணின்றதுனால நல்லா இருக்கு. சூப்பரா. நம்ம ஜன்னல் வந்து பார்த்தோன்னா அழகா இருக்கா. ஸ்கிரீன் வேணா ஸ்கிரீன் வந்து ஓபன் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வச்சு இருந்துட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆமா, நைட் தூங்கும்போது க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
சாஃப்டா பன் பண்ணா இருக்கா எல்லா பெட்டும். தூங்கலாம் நீங்க தூங்கலானா பன் தூங்கலானா பன் இருக்கும். சரிம்மா சரிம்மா பேசிக்கிட்டே இருடாப்பா. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம மினி ஹால். அங்க வந்து பாத்தீங்கன்னா சோஃபா போட்டு அதுக்கு நடுவுல வந்து டீபாய் செஞ்சது வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீபாய் செஞ்சது. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெட் பக்கத்துல நம்ம போன் வைக்க லைட் வைக்க அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு சின்ன டேபிள் வந்து இருக்கும். ஆன்லைன்ல எல்லாம் வந்து சர்ச் பண்ணி பார்த்தோம். சரி நம்ம செய்ய சொல்லலாம்னு யோசிச்சோம். ஆனா நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சது சும்மாவே இருக்கு. எப்படி இருந்தாலும் அவங்க இப்போதைக்கு சோஃபா போட போறது கிடையாது. ஏன்னா இருக்கிற இடமே யூஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கு. ஃபியூச்சர்ல போடும்போது அப்ப எடுத்துட்டு போய் அங்க வச்சுக்கலாம். அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க பெட்ரூம் டேபிளாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அழகா இங்க பாருங்க லைட் இப்போ வந்து நம்ம வாங்கிட்டு வந்த லைட் வார்ம் லைட் சூப்பரா இருக்கு. நைட் லேம்ப் தானே. டேபிள் பெட்ரூம் பக்கத்துல டேபிள் வைக்கிற லைட் நல்லா அழகா இருக்கா. அதுக்கு வந்து பூலாம் வச்சிருக்கேன் அழகுக்காக சும்மா ட்ரைக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பூவு. அப்புறம் எப்பயுமே பெட்ரூம்ல தண்ணி வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துடும் குடிக்கிறதுக்கு தண்ணி. அதுக்கப்புறம் மேல ஏசி ரிமோட் அதெல்லாம் வைக்கலாம். கீழேயுமே வந்து பாத்தீங்கன்னா இடம் இருக்கு. நம்ம புக்ஸ் எல்லாம் ஏதாவது வைக்கிற மாதிரினா வச்சுக்கலாம். அதுக்குதான் அடியில தான் நோட் வச்சிருக்கோம் பாரு எழுதுறதுக்கு. ஆமா எப்பயுமே எழுதிட்டு கிடப்பா ABCD டிராயிங் பண்றது எல்லாமே. அதனால நோட் வந்து எடுத்து வந்து வச்சிருக்கேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏர் பியூரிஃபையர். நம்ம கொஞ்ச நேரம் போட்டு விட்டா ரூம்ல ஏதாவது ஏர் ஏதாவது ஆமா டாக்ஸி கெமிக்கல்ல இருந்தா அது இதுவா எடுத்துறோம் ஃப்ரெண்ட்ஸ். சோ வந்து அப்ப நம்ம இத ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இத போட்டு விட்டுறலாம். கொஞ்ச நேரம் எப்பயுமே போட்டு விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ போட்டு விட்டா ரூம் எந்த பிரச்சனையும் இல்லாத இருக்கும். எழுத போறியம்மா கம்முனு இங்க உட்காந்து எழுத. சோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து லாங் வியூ. ஃபுல்லா ஒரே வியூல பாருங்க. இதுதான் நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம். சோ இன்னுமே வந்து நம்ம தரையில படுத்துங்க. இங்கேயுமே ஒரு 2 பேர் படுத்துப்போம். நிறைய பேர் இது ஃபுல்லா நீளமா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எவ்வளவு பேர் வேணாலும் படுத்துக்கலாம். பெட்ட சுத்தியுமே இடம் இருக்கு நிறைய. சோ ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய. இது எத்தனைக்கு எத்தனை பேபி? 16 அடிக்கு 11 அடி செய்யுதா. 16க்கு 11 பெரிய பெட்ரூம். சோ நம்ம பீரோலாம் எடுத்துட்டு வந்தா கூட மேல எடுத்துட்டு வரணும்னா இங்க தனியாவே பீரோ வைக்கலாம். இடம் இருக்கு. கீழ் பெட்ரூம் தான் வந்து பாத்ரூம் பெருசுன்றதுனால கொஞ்சம் சின்னதா இருக்கும். இந்த பெட்ரூம் நல்ல பெரிய பெட்ரூம் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஃபேன் போடலாம். ஒரு ஃபேன் அங்க போட்டுருக்கோம். இங்க ஒரு ஃபேன் போடணும். இன்னும் வாங்கி போடவே இல்லை. இங்க ஒரு ஃபேன் போடணும். இங்க டிவி செய்தா டிவிக்கான பாயிண்ட் எல்லாமே வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க இங்க ப்ளக் பாயிண்ட் இருக்கு. டிவியுமே இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க தான் டிவி இருக்கு. நம்ம பழைய டிவி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா இங்க போடணும். இங்க ஃபிட் பண்ணிட்டா அதுக்கு அப்புறம் இங்க வந்து நம்ம டிவி எல்லாம் பாத்துக்கலாம். இப்போ பாருங்க கொஞ்சம் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்ட பிறகு உள்ளப்பா லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டா நைட்ல இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்க. இந்த லைட் வந்து இப்போ வாங்கினது இல்லையா இது போட்டுக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்குல்ல. அவ்வளவுதான். முன்னாடி இங்க வந்து ஃபுட் லைட் போட்டுருவோம் நாங்க. ஃபுட் லைட் போடு. இப்போ கரண்ட் இல்ல பேபி. இல்ல எரியாது. அதனால எரியாது. பேட்டரில அந்த லைட் மட்டும் எரியுது. அவ்வளவுதான். இதுதான் நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம். இன்னும் வந்து ஃபியூச்சர்ல ஆல்டர் பண்றது வந்து ஆல்டர் பண்ணலாம். இங்க வந்து ஒரு டேபிள் வைக்கிறதுனா ஸ்டடி டேபிள் வைக்கலாம் சரிங்களா. ஸ்டடி டேபிளுக்கான ஸ்பேஸ் இருக்குது இல்ல. ஏதாவது ஒரு பக்கம் இந்த பக்கம் வைக்கலாம் அந்த பக்கம் வைக்கலாம் எந்த பக்கம் வேணா வச்சுக்கலாம். ஒரு ஸ்டடி டேபிள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து ஒரு கண்ணாடி வச்சு மேக்கப். ஆமா அது மேக்கப் ரெடிமேடா விக்குது சங்கீதா. அழகா வைக்கலாம் ட்ரெஸ்ஸிங் டேபிள். இங்க பாரு ப்ளக் பாயிண்ட் சங்கீதா. இங்க பாரு காணாம் தேடிட்டு இருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சார்ஜர் பாருங்க காணாம் எங்க பார்த்தாலும் தேடிட்டு இருந்தோம் நாங்க. இப்ப வீடியோ எடுக்கும்போது கிடைச்சிருச்சு. சரி எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரெடி பண்ணா இங்க வைக்கலாம். கீழே இடமே இல்ல. இங்கே வச்சுக்கலாமே. அப்படியே ரெடிமேடா விக்குது. அப்படியே வாங்கிட்டு வந்து இங்க வச்சிடலாம். ப்ளக் பாயிண்ட் கூட இருக்கு. இன்டீரியர் வொர்க் பண்ணும்போது ட்ரெஸ்ஸிங் டேபிள் பிளான் பண்ணி வச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். வைக்கவே இல்ல. ஆமா அப்ப நான் ஹோம் டூர் போய் பாக்கும்போது தான் அழகா அந்த டோர்ல வந்து மிரர் வச்சிருந்தாங்க. சூப்பரா வந்து கீழே கபோர்ட்லாம் வச்சு சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. நம்ம அந்த ஐடியாவே இல்ல அதனால வைக்கவே இல்ல. அதே மாதிரி அந்த பீரோவும் உள்ள வைக்கிற மாதிரி அந்த கான்செப்டும் நல்லா இருந்தது. வெளியில அங்க கேப் அதிகமா தெரிஞ்சிருக்காருல்ல. ஆமா இல்ல நம்ம எப்ப அர்ஜென்ட்டுக்கு அப்படி பண்ணிட்டோம். ஃபியூச்சர்ல வந்து எல்லாமே அப்படியே ஆயிட்டே தான் இருக்கும். புரியுதா ஒண்ணுக்கு ஒண்ணு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க தூங்க போறோம். இதுதான் நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃபுல் ஹோம் டூர் வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணு அப்டேட் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து போட முடியும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரி இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை.